இன் பாலிடிக்ஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். எல்லாத்துக்கும் வழி இருக்கு. ஆல் டோர்ஸ் ஆர் ஓப்பன் தான். அப்படிலாம் ஒன்றும் க்ளோஸ் டோர்ஸே கிடையாது. வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா என்டிஏ ஸ்ட்ராங் ஆகும். தனியாக போய் அவங்க என்ன ஆவர்த்தனம் பண்ண முடியும்? யாரும் அது அவங்க பிரச்சனை சார். முடியாது. அந்த கஷ்டம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். ஸோ அவங்க பிரச்சனை எப்படி அது அவங்க பிரச்சனை தான். அவங்களுக்கு பிரச்சனைன்றதுனால தான் சொல்றேன். தனியாக போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். பீகார்ல எப்படி எல்லா அணியும் ஒரு பக்கமா நின்று பாஜக கூட்டணி நின்று வெற்றி பெறுவதற்கு ஒரு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பா அமைஞ்சதோ அதே ஸ்ட்ராட்டஜியை இங்க பயன்படுத்தணும். அந்த மாதிரி எல்லாரும் திமுகவுக்கு எதிராக இருக்க எல்லாரும் ஒரு அணியில வரணும். ஒரு ஸ்டேட்ல ஒர்க் அவுட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி இன்னொரு ஸ்டேட்லயும் ஒர்க் அவுட் ஆகி நமக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்ரி ஸ்டேட் இட் டிமாண்ட்ஸ் யூனிக் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ஸ்ட்ராட்டஜி தான் போட முடியும். ஒரே இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கடவுள் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருக்காரு. நான் பெங்கால் பார்த்தும் பீகார் பார்த்தும் உத்தரப்பிரதேசத்தை பார்த்தும் நான் தமிழ்நாட்டில் பரிசு எழுத முடியாது. தமிழ்நாட்டை பார்த்துட்டு கர்நாடகாரை பரிசு எழுத முடியாது. இங்கே உள்ள கொஸ்டினே வேற கொஸ்டின் பேப்பர். ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார், காட் ஹஸ் ப்ரொவைடட் செப்பரேட் கொஸ்டின் பேப்பர்ஸ் டு ஈச் நேஷன்ஸ்ங்கிறார். அப்படிதான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கு. அதுல இருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். பீகார் மாடல்ல இருந்து அது அப்படியே ரெப்ளிகாவா இங்க பண்ண முடியாது. இங்க தனியா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம். வரும். கரூர் நிகழ்வுக்கு பிறகாக பாஜகவோட ஆதரவு, அதிமுகவோட ஆதரவு, அரசை நோக்கி கேள்வி கேட்டு விஜய் பக்கம் நீங்க நின்னீங்க. பல இடங்கள்ல பல பேரும் பல அரசியல் பாஜகவின் தலைவர்கள் எல்லாரும் அந்த பக்கம் தான் நின்னீங்க, அதிமுகவின் தலைவர்கள். ஆனா சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி உங்களோட கூட்டணி இல்லைன்னு மீண்டும் அறிவிச்சிட்டாரு விஜய். அதுதான் என்ன, அவர் கூட்டணிக்கு வருவார்ன்றதுக்காக நாங்க திமுக அரசை விமர்சிச்சோம் இல்லையே. நாங்கள் திமுகவை விமர்சித்தது அந்த ஈவெண்ட், அந்த அக்கேஷன், இஷ்யூ பேஸ்ட். அந்த இடத்துல அரசாங்கம் தனது பொறுப்புகளிலிருந்து தவறி இருக்கிறது. தனது கடமை மக்களை நம்பி தான் எலெக்ஷன் நிற்கிறோம். வெறும் கட்சிகளை மட்டும் நம்பலையே, மக்கள் இருக்கிறாங்க. திமுக மேல அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாராவது திமுக எதிர்த்து பேசி ஒரு 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 வலிமையா ஒரு கூட்டணி தெரிஞ்சிச்சு, கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா ஓவர் வெல்மி ஓட்டு போட தயாரா இருக்காங்க. அது பார்லிமெண்ட் எலெக்ஷனே தெரிஞ்சு போச்சே. நீங்க பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்களை திமுக கூட்டணி பெற்றதுன்றது மட்டும் அதை வெற்றியா சொல்றீங்க. வெற்றி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில், இப்போ நான் மதுரையில் இருக்கேன், மதுரையில் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணி, ஆனால் 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே சிபிஎம் ஜெயிக்குது. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டை நீங்கள் மதுரையில் இப்போ கூட்டினீங்கன்னா 6000 ஓட்டில் தான் சிபிஎம் லீடிங்கில் இருக்கு. திண்டுக்கல் அப்படிதான். ஏடிஎம்கே பிஜேபியை கூட்டினீங்கன்னா போன 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தேர்தலை விட அந்த மார்ஜின் குறைஞ்சிருக்கு. சிதம்பரம் தொகுதியில் அலையன்ஸ் இருந்திருந்தா திருமாவளவன் தோக்குறாரு. போச்சு, எல்லாம் போச்சு, என்டிஏ நாசமாக போச்சுன்னு உங்களை மாதிரி ஊடகங்களில் பேசுகிறீங்களா, அதைத்தான் நான் கவுண்டர் பண்ணுறேன். இப்போ அதைத்தான் நான் சேலஞ்சாக இருக்கேன். அப்படி இல்லை, இப்போ ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசாத பேச்சா? என்னென்ன பேசினாங்க, திரும்பி பேசினவங்கள உள்ள வந்து யார் பேசினா? நாவலர் நெடுஞ்செழியன் பேசினாரு, எஸ்டி சோமசுந்தரம் பேசினாரு. ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு திமுக போன லிஸ்ட் வந்து பெரிய லிஸ்டா இருக்கு. பெரிய பெரிய அமைச்சர்கள் இருக்காங்க. திருநாவுக்கரசு வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் கட்சி அவங்க எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு அப்படி பேசினாங்க. திருநாவுக்கரசு ஜெயலலிதா அம்மா கட்சியில தான் இருந்தாரு, வெளில போனாரு. கேகேஎஸ்ஆர் ஜெயலலிதா அந்த எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைக்கிறதுல விருதுநகர்ல கேகேஎஸ்ஆருக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது. அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஆமா பண்ணாரு. அவங்க எல்லாம் ஜெயலலிதா மட்டும் வெளில வந்துட்டாங்க. வெளியில வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? ஜெயலலிதா மேலே சொன்னதான் கூட இருக்கிற வரைக்கும் இப்படி சொல்லுவாங்க, ஐயா வெளியில வந்தா மாத்தி பேசுவாங்கன்றது தான் மக்களுடைய பாயிண்ட். அவ்வளவுதான். அப்படிதான் செங்கோட்டையனுக்கு ஆகும். செங்கோட்டையன் எத்தனை வருஷமா ஏன் பேசல? 2025 பேசுறாரு. 9 வருஷம் என்ன பண்ணாரு? இல்ல உங்களுக்கு ஆளுக்கு இருக்கக்கூடிய இளைஞர் ஆதரவு விஜய்க்கு இருக்கும். விஜய்க்கு இருக்கிற சப்போர்ட் இவருக்கு டிரான்ஸ்பர் ஆகாதுல்ல. அது எப்படி இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்? ஏதோ ஒரு வகையில் கைட் பண்ற இடத்துல இவங்க போய் பாருங்க, விஜய் எத்தனை சீட்டு கொடுக்குறாரு, எந்தெந்த சீட்டு கொடுக்குறாரு, எங்கே நிற்கிறீங்க என்னன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். நமக்கு எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? பெருசா இருக்காது. எல்லா சீட்லையும் தோத்துருவார். அவரே தோப்பார். எந்த தொழில்னா தோத்துருவார். ஆனால் ஓட்டு கணிசமாக வாங்கி தோப்பார். என்ன டேர்ம்ஸ் சார் சொல்றீங்க அவரே தோப்பார்? ஆமாம் சார், தெரிஞ்ச அரசியல சொல்றேன், உங்களுக்கு தெரியாத செய்தியா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச செய்தியா சொல்றேன். தோப்பாரு. என்ன இருக்கு? உங்க ஊர்ல வந்து மாநாடு போட்டு சினிமாவில இருந்து வந்து மதுரை விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், எல்லா இடமும் நானே கேண்டிடேட் நினைச்சு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாரு சார் அவர். தலைவரே, கூட்டம் வேற ஓட்டு வேற. ஆந்திராவில் சிரஞ்சீவி கூடாத கூட்டமா விஜய்க்கு வந்திருக்கு. நான் வேணா சிரஞ்சீவியோட வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்புறேன், விஜயோட வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்ககிட்டே இருக்கு, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆந்திராவில் இல்லை, சிரஞ்சீவி லைக் காட். ஸோ உங்க கூட்டணியில வந்தா அவரு பெரிய ஆதரவு அப்படி சொல்லி அவருக்கு என்ன ஆதரவு இருக்கோ அந்த ஆதரவு திமுகவுக்கு எதிராக வரும்னு சொல்றோம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நாங்கள் அவரை சப்போர்ட் பண்ணுவோம். சோ விஜய் அவர்கள் ஒரு பக்கம் தனியா வந்து அவர் முதலமைச்சர்னு சொல்லிடுவோம். விஜய சொல்ல மாட்டீங்களா? பண்ண மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி தான் என்ன நடந்தாலும் எடப்பாடி தான், ஏடிஎம்கே தான் சிஎம். அவ்வளவுதான். டெபுட்டி சிஎம்
அது அப்புறம் இனிமேல் தான் அமித்ஷா தான் பேசணும் அது. ம். நாங்கள் அதை சொல்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. ம். அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு என்டிஏ ஜெயிச்சா ஏடிஎம்கேல எடப்பாடி தான் சிஎம்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன். அவர் டெப்டி சிஎம் விஜய் கட்சி தான் சொன்னால் நான் அதை ஒத்துக்குவேன். நான் அதை பேசுகிற அதிகாரம் எனக்கு இல்லைல்ல. ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்கு, தாவேகா ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறாங்கன்னா அது டிஎம்கே வெற்றிக்கு சாதகமா அமையும் பார்க்கறீங்களா? நிச்சயமா இல்லை. இல்லையா? விஜய் பிரிக்க 4 அணிகளாக போட்டியிருந்தாலும் DMK 4 அணிகளை போட்டியிட்டாலுமே சார் வித் விஜய் என்டிஏ வில் வின், என்டிஏ வில் ஸ்வீப். ஈவன் வித்தவுட் விஜய் என்டிஏ வில் வின். அவ்வளவுதான். நல்ல மறுபடியும் சூப்பரா இருந்தது. மறுபடியும் விஷயம் சொல்றதுக்கு ஏதாவது மறுபடியும் சொல்லவா? சொல்லுங்க. விருப்பம் தானே, சொல்லுங்க. என்டிஏக்கு விஜய் வந்தா வித் விஜய் என்டிஏ வில் ஸ்வீப். அவர் வரவில்லை என்றால் வித்தவுட் விஜய் என்டிஏ வில் வின். எதன் அடிப்படையில சொல்றீங்க? அவ்வளவுதான் ஓட்டு அவங்களுக்கு. ஒரு 10-12% அவங்களுக்கு ஓட்டு வரும். அந்த ஓட்டு இங்கே வரும்போது பெரிய லாபம். திமுக இன்னும் பலவீனப்படும். அது வரலைன்னா அந்த 10-12% எடுத்து எல்லா இடத்துலையும் ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி ஓட்டு வாங்கிட்டு எல்லா தொழிலும் தோத்து போயிடுவாங்க. அவ்வளோ அடுத்த எலெக்ஷனுக்கு அந்த கட்சி இருக்கு. விஜய் வந்தா என்டிஏ எவ்வளவு சீட்டுகள் அப்ராக்சிமேட்டா ஜெயிக்கும்? ஸ்வீப் ஆகும். 200க்கு மேல ஜெயிக்கும். வின்னுங்கிறது விஜய் வரல, வின்னுனா ஒரு 150-160 சீட்டு ஜெயிக்கும். என்டிஏ கம்ஃபர்டபுளா ஜெயிப்போம். ஓகே.